யார் இந்த சிவன்னு உங்களுக்கு தெரியுமா? ஊழியின் வடிவமாக பிரபஞ்சத்தில் தோன்றியவன். அவன் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. அவனுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. பிரபஞ்சத்தின் ஆதி மூலமாவான். எல்லா உயிர்க்கும் மூத்தவன் அவனே, உரிமையாளனும் அவனே, அறியும் அவனே, பிரம்மனும் அவனே, படைக்கும் பரம்பொருளும் அவனே, இறப்பின் நாயகனும் அவனே. அவனோ ஒரு சித்தன், இடுகாட்டில் வசிப்பவன். இடுகாட்டையே தனக்கு மாளிகையாக கொண்டு மக்களை நேசிப்பவன். புகழ்ச்சியை விரும்பாதவன், மற்றவர் இகழ்ச்சிக்கு அஞ்சாதவன். அவனுக்கு நண்பரும் இல்லை, பகைவரும் இல்லை. பந்தமற்றவன், பிரிவுமற்றவன், ஏற்கவும் எண்ணாதவன். தன் துயரத்தில் கண்ணீர் சிந்தி அழைத்தால் அவர்களின் கண்ணீரை துடைக்க ஓடோடி வருபவன். அவனுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அவனே இப்பிரபஞ்சத்தில் முழு சக்தியாக லிங்க வடிவில் தோன்றிய பரம்பொருளான எம்பெருமான் சிவன் ஆவான். இப்படி சிவபெருமான் பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு சிவன் பிடிக்கும், நான் மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச கடவுளை சொல்லுங்க. யார் இந்த சிவன்னு உங்களுக்கு தெரியுமா? ஊழியின் வடிவமாக பிரபஞ்சத்தில் தோன்றியவன்.